கிறிஸ்தவர்கள் எங்கே மோசம் போகிறார்கள்? அநேக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், பிசாசினால் மனிதர்கள் மோசம் போக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் முழுவதும் அதுக்கு எதிர்மறையான விளக்கத்தை நமக்கு தருகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவ ஜனங்கள் அழிவதற்கும், தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் தொலைத்து நஷ்டம் அடைவதற்கும் பிசாசு காரணம் அல்ல, அவருடைய அறியாமைதான் காரணமா இருக்கிறது என்று ஓசியா 4:6 வாசிக்கிறோம். அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள் என்று சொல்லும் போது எதை பற்றிய அறிவை இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது சகல அதிகாரத்தையும் சகல ஆளும் திறமையும் வல்லமையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் நாம் 1ஆம் அதிகாரம் 26 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். பாருங்க, மனிதனை தேவன் படைக்கும் பொழுது பூமி முழுவதையும் ஆளக்கூடிய வல்லமை உள்ளவனாக, பலனுள்ளவனாக, அதிகாரம் உள்ளவனாக தேவன் மனிதனை படைத்தார். மனிதன் இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் ஏதேனிலே இழந்து போனான். கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய கட்டளைகளை அங்கே தொலைத்து விட்டான். மனிதனுடைய தோல்விக்கான காரணம் பிசாசு கிடையாது. தேவனுடைய அந்த வார்த்தைகளை, தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் அதை காத்துக்கொள்ளாமல் போனதுதான் காரணம். இதற்கு பிசாசு அவனை தூண்டிவிட்டான் எல்லாம் பார்க்கிறோம். பிசாசு சொன்னான், இதை நீங்கள் புசிக்கிறனாலே சாக மாட்டீர்கள். பாருங்க, அறிவு இருந்தா அவன் அதை செய்வானா? அறிவு இல்லாதனால் அவன் பிசாசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய கட்டளை தொலைந்து விட்டான். பிறகு பாருங்க, இந்த மீட்பு என்றது எதை பற்றியது என்று சொன்னால், வெறும் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக மாத்திரம் தேவன் வரவில்லை. மீட்பு என்பது அது மட்டும் கிடையாது. மனுஷன் ஆதியிலே எதையெல்லாம் இழந்து போனானோ, இழந்து போன அனைத்தையும் திரும்ப கொடுப்பதுதான் மீட்பின் வேலையாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மனிதன் இழந்து போன அனைத்து வல்லமைகளையும் அனைத்து அதிகாரத்தையும் தேவன் திரும்ப மனிதனுக்கு கொடுக்கிறார். அவர் பரமேறி செல்லும் பொழுது அதுதான் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும்